வெல்கம் பேக் டு தி ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்குவீஸ் அப்படின்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸ்குவீஸ் அப்படின்னா வெர்பாவும் யூஸ் பண்ணலாம், நவுனாவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுத்துவது, அமுக்குவது, நசுக்குவது அப்படின்ற மீனிங்ல வந்து சொல்லலாம். இந்த வேர்டுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 மீனிங் இருக்குங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அந்த 5 மீனிங்கும் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் சேர்த்து கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் எந்த இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். டு press something hard, especially from all sides, so as to change its shape, reduce its size or remove liquid. ஒரு பொருளோட ஷேப்பை மாத்துறதுக்காக நாலா பக்கமும் பிடிச்சி அமுக்குனீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஸ்குவீஸ் என்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட சைஸை கம்மி பண்ணுறதுக்காகவோ, அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துலையும் ஸ்குவீஸ் என்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஷீ ஸ்குவீசஸ் தி மேங்கோ டு கெட் தி ஜூஸ். அவ மாம்பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்தா. ஷீ ஸ்குவீசஸ் தி மேங்கோ டு கெட் தி ஜூஸ். ரெண்டாவது பார்ப்போம். ஷீ ஸ்குவீஸ்ட் மை ஹேண்ட் as a sign of affection. அவள் அன்பின் அடையாளமாக என் கையை அழுத்தினாள். She squeezed my hand as a sign of affection. மூணாவது பார்ப்போம். He squeezed his eyes closed. அவன் கண்களை இறுக்கி மூடினான். He squeezed his eyes closed. நாலாவது பார்ப்போம். Don't squeeze your mind for small problems. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனம் அழுத்தம் கொடுக்காதே. Don't squeeze your mind for small problems. அஞ்சாவது பார்ப்போம். You don't need to squeeze yourself to satisfy others. மற்றவங்களை திருப்தி படுத்தணுன்றதுக்காக உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்றாங்க. You don't need to squeeze yourself to satisfy others. இதே சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கூட சொல்லலாம். You don't need to bend over backwards to satisfy others. அதே மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்லயும் வரும். ஆனால் இது கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இடியோமேட்டிக்காகவும் இருக்கும். ரெண்டாவது மீனிங் பார்ப்போம். டு புஷ் சம் ஒன் ஆர் ஃபோர்ஸ் சம்திங் இன்டு எ ஸ்மால் பிளேஸ் ஆர் க்ரௌடட். ஒரு பொருளை சின்ன இடத்துல கஷ்டப்பட்டு நசுக்கி வைக்கிறது, அப்படி இல்லைன்னா கூட்ட நெரிசல்ல கஷ்டப்பட்டு போறது. இதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். We can squeeze some more things on that shelf. அந்த ஷெல்ஃப்ல இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம நெருக்கி வைக்க முடியும். We can squeeze some more things on that shelf. ரெண்டாவது பார்ப்போம். He squeezed through the crowd and got a window seat in that bus. கூட்ட நெரிசல்ல கஷ்டப்பட்டு அந்த பஸ்ல ஏறி விண்டோ சீட்டை பிடிச்சிட்டான். He squeezed through the crowd and got a window seat in that bus. மூணாவது பார்ப்போம். We can squeeze another person into that lift. அந்த லிஃப்ட்ல இன்னொருத்தரை கஷ்டப்பட்டு ஏத்தலாம். We can squeeze another person into that lift. நாலாவது பார்ப்போம். The manager tried to squeeze me in between appointments. மேனேஜர் வந்து பிஸியா இருக்காரு, 2 அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு நடுவுல என்னை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாரு. The manager tried to squeeze me in between appointments. அஞ்சாவது பார்ப்போம். If I try to squeeze too many things into my head, I may forget them. So I write them down in a note to make things easy. நிறைய விஷயத்த என் மண்டைக்குள்ள போட்டு அமுக்குனா நான் அதை மறந்துடுவேன். அதனால நோட்ல எழுதி வச்சுக்கிட்டா அது ஈஸியா இருக்கும். If I try to squeeze too many things into my head, I may forget them. So I write them down in a note to make things easy. மூணாவது மீனிங் பார்ப்போம். An act of holding someone close to your body with your hands. அதாவது அக்கிங் சொல்லுவோம் இல்லையா, பாசத்தோட கட்டி பிடிக்கிறது. இதை பேஸ் பண்ணி ஒரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். She gave his arm an affectionate squeeze. அவள் பாசத்தோடு அவன் கையை அழுத்தினாள்.
She gave his arm an affectionate squeeze. ரெண்டாவது பார்ப்போம். I will squeeze you tight and kiss you on both cheeks. நான் உன்னை இறுக்கி கட்டி பிடிச்சி ரெண்டு கன்னத்துலயும் முத்தம் கொடுப்பேன். I will squeeze you tight and kiss you on both cheeks. மூணாவது பார்ப்போம். She squeezed my hand and offered a welcome. அவள் என் கையை அழுத்தி ஒரு வரவேற்பை தெரிவித்தாள். She squeezed my hand and offered a welcome. நாலாவது பார்ப்போம். She squeezed my shoulder and said, "Don't worry." அவள் என் தோளை அழுத்தி கவலைப்படாதே என்று ஆறுதல் சொன்னாள். She squeezed my shoulder and said, "Don't worry." நாலாவது மீனிங் பார்ப்போம். ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப், ஃபினான்ஷியல் டிமாண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், பண கஷ்டம், பண தேவை, பணம் பிரச்சனையா இருக்கிறது. இந்த மாதிரி மீனிங்லலாம் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மை ஹோட்டல் பிஸ்னஸ் வாஸ் பீயிங் ஸ்குவிஸ்டு பை ஹெவி டாக்ஸேஷன். வரி நிறைய கட்டுறதுனால என்னோட ஹோட்டல் வியாபாரம் நசுங்கப்படுது. மை ஹோட்டல் பிஸ்னஸ் வாஸ் பீயிங் ஸ்குவிஸ்டு பை ஹெவி டாக்ஸேஷன். ரெண்டாவது பார்ப்போம். தி ஹவுசிங் லோன் இஸ் புட்டிங் எ ஸ்குவீஸ் ஆன் இஸ் ஃபினான்சஸ். வீட்டு கடனால அவனுக்கு பணம் கஷ்டமா இருக்கு, ஒரு சுமையை கொடுக்குது. தி ஹவுசிங் லோன் இஸ் புட்டிங் எ ஸ்குவீஸ் ஆன் இஸ் ஃபினான்சஸ். மூணாவது பார்ப்போம். ரைசிங் கார் பிரைசஸ் கண்டினியூ டு ஸ்குவீஸ் கஸ்டமர்ஸ் எவர் ஆர்டர். காரோட விலை அதிகமாகறதுனால காரை வாங்குறவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது, அது கஷ்டமா இருக்கு. ரைசிங் கார் பிரைசஸ் கண்டினியூ டு ஸ்குவீஸ் கஸ்டமர்ஸ் எவர் ஆர்டர். அஞ்சாவது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ ரொமான்டிக் பார்ட்னர், கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட், அந்த மீனிங்ல வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ராஜு இஸ் மை ஸ்குவீஸ். ராஜு என்னோட காதலன். ரெண்டாவது பார்ப்போம். he is just my friend not a squeeze. அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், லவர் கிடையாது. he is just my friend not a squeeze. Quiz someone dry அப்படின்னு ஒரு idiom இருக்கு. இந்த idiomக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, this idiom means to extract every last bit of money, energy or resources from a person, especially in an unfair way. அதாவது ஒருத்தனுடைய எல்லா பணத்தையும் அநியாயமா உணர்த்த புடிங்கிட்டு போறது, அப்படி இல்லைன்னா ஒருத்தனுக்கு நிறைய வேலையை கொடுத்து பிழிஞ்சு எடுக்கிறது. இந்த மாதிரி மீனிங்ல இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சம்மன் மேட் ஏ ஹோல் இன் தி வால் அண்ட் ஸ்குவிஸ்ட் எவ்ரிதிங் ட்ரை ஃப்ரம் தட் ஹவுஸ். எவனோ ஒருத்தன் செவுத்துல ஓட்டையை போட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சம்மன் மேட் ஏ ஹோல் இன் தி வால் அண்ட் ஸ்குவிஸ்ட் எவ்ரிதிங் ட்ரை ஃப்ரம் தட் ஹவுஸ். ரெண்டாவது பார்ப்போம். தி கம்பெனி ட்ரை டு ஸ்குவிஸ் தி ஸ்டாஃப் ட்ரை ஃபார் தி டெட்லைன். கம்பெனி ஸ்டாஃப்ங்களுக்கு டெட்லைன் கொடுத்து வேலையை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. தி கம்பெனி ட்ரை டு ஸ்குவிஸ் தி ஸ்டாஃப் ட்ரை ஃபார் தி டெட்லைன். எனக்கு ஒரு காமெடி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தோணுது, அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். when my wife gives my hand squeeze, I know I have just agreed to buy something expensive without actually saying yes. அதாவது என் மனைவி என் கையை இறுக்கி பிடிச்சாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ ஏதோ விலை உயர்ந்த பொருள் வாங்க போறா, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மீனிங் வரும். when my wife gives my hand squeeze, I know I have just agreed to buy something expensive without actually saying yes. You have seen the meaning and the example sentences for the word squeeze. If you want to improve the English language in a short time, you need not squeeze your head. Just try slowing down your practice. If you are fast, you tend to rush things and make mistakes. If you are slow, your observation power will increase. You will be more receptive and your creative mind will start to help you. Only slowing down your practice can help you to learn lessons from your own experience and mistakes.
which you won't forget in your life. It doesn't matter how slow you are, as long as you will never stop. If you have not tried this before, let's give it a try once and see what happens. Definitely, this method will bring you success. That brings us to the end of today's lesson. I will see you in my next video. Until then, this is Satish signing off. Thank you.